சொல்கிற வரைக்கும் இதாக இருந்துச்சு, கேட்டுச்சு. அதுக்கப்புறம் கேட்கல. அங்கே கோயம்புத்தூர் போனேன். பின்னால் வந்து ரிவர்ஸில் நான் வீட்டில் இருக்கும்போது நடந்தது சொன்னேன். கடன் வாங்கினாங்கல்ல, கடன் வாங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு வண்டியும் மாலையும் பிடிக்க வந்தாங்க. அது சொல்லிட்டீங்க. அது என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க ஊரில் வந்து பாருன்னு சொன்னானுங்க, நீங்கள் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க நீ போன கொலை பண்ணிவிடுவாங்க. அவன் மேலே 10-15 கொலை இருக்குது. அவன் பேர் முருகேசன். அவன் பேரை சொன்னால குழந்தைகள் பால் குடிக்கிற குழந்தை கூட அழுகிற கூட குழந்தை. வேலனூர்னியா? இல்லை, நம்ம ஊர். அவன் பேரு வேலுச்சாமி தேவன். இது வேலுச்சாமி முருகேசன் தேவன். அவங்க பிரபலமான ரவுடி. அக்கா பஞ்சாயத்து பண்றது செய்யறது எல்லாம் அவன் பண்ணுவான். அப்ப நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போன உடனே அவங்க மரியாதை கொடுத்தாங்க. அந்த நேரம் பார்த்து சப்பன் சுட்டு இருந்தா இவனை வந்து சுட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதில் பிடிபடுறது அப்படி ஏதாவது ஒண்ணு மாட்டினானா அது ஷூட் பண்ணிடுவேன். நான் சொன்ன உடனே ரைட்டர் ஏற்றிருந்தார். அப்ப சொன்னாரு, ஒன்று செய்யுங்க, நல்ல வேலை இன்ஸ்பெக்டர் இல்லை, அவங்க சொன்னாங்கன்னா இன்னைக்கு அவனை அங்கேயே சுட்டு கொண்டு விடுவாங்க. நீங்க ஒன்று செய்யுங்க, நீங்க இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த 5 பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. நான் சைக்கிள்ல போய் கான்டாக்ட் பண்ணிடுவேன். சரின்னு நான் சுருக்கமா சொல்றேன். நான் பழைய பஸ் ஸ்டாண்டு சர்ச்சு வழியே வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த 5 பேர் இல்லை. அவனை வந்து பயமுறுத்திட்டு போயிருக்காங்க. அவன் அந்த பையன் வந்த அன்னைக்கு வரும்போது இன்ஸ்பெக்டர் இருந்திருந்தாங்கன்னா என்ன உனக்கு சுட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, உனக்கு போட்டு தள்ளியிருப்பாங்க நான் சொல்லி அந்த பையனை அங்கே அனுப்பியிருக்கேன். அவன் வர்றதுக்குள்ள நீ ஓடி போயிருங்க 4-5 பேர். அவனுக்கு தெரியும் அவன் ஏதாவது தந்தி கிந்தி கொடுத்தானா அப்ப தந்தி தானே கொடுக்கறது, பிரச்சனையாகும் அப்படிங்கிற அந்த சோழி முடிஞ்சு. பிறகு என்ன பண்ணாங்க, 10-15 நாள் கழிச்சு வந்தாங்க. நம்ம சர்ச் இருக்குல்ல, அங்க உட்காந்து ஐயாவையும் அண்ணனையும் கூப்பிட்டு விட்டாங்க. யோ அந்த படிச்சும் போயிட்டானாயா அப்படின்னு. இல்ல இருக்கிறாரு பையன் இருக்குது சாமி, தாத்தா பேசி இருக்குது. சரி அவன் வர வேணா, இனி ஆளுக்கு 5-5 ரூபா, ஒரு 15 ரூபா கொடு, கல் குடிச்சிட்டு இப்படி போடுறோம். பிறகு போய் பெரியப்பா ஒரு 15 ரூபா கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு அதோட அவங்க ஏற கட்டிக்கிட்டாங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியம், யோ அந்த சின்ன பையன் நம்ம இருந்திருந்தா ஏதாவது இவன் ரிப்போர்ட் பண்ணா அவ்வளவுதான், நம்மளை சுட்டு கொண்டு விடுவாங்க அப்படின்னு அந்த பக்கமே வரல. இது நடந்த உண்மை. அதோட இந்த பிரச்சனை. இப்ப நான் ஊர்ல இருக்கும் போது நானும் பெரியப்பா சாஸ்திரி பெரியப்பா இங்கதான் இருப்போம், நம்ம வீட்டுல தான் இருப்போம். சாப்பிட்டு மேல தூங்குவோம் அல்லது லைப்ரரிக்கு போய் படிப்போம். என்ன படிக்கணும்னு அவரு எனக்கு சொல்லித்தர தெரியாது, நான் என்ன படிக்கணும்னு தெரியாது. சும்மா பேப்பர் படிச்சுட்டு இருப்போம், கதைகள்லாம் படிக்க வச்சுட்டு. பிறகு சாயந்தரம் வருவோம், டீ கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். நம்ம பாட்டி நாங்க 2 பேர் தானே, டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் போவோம் ஜாலியா. 2-3 பேர் சேர்ந்துக்கிறாங்க, அப்படியே வாக்கிங் போட்டு வருவோம். வரும்போது கோவில் மணி அடிக்கும் 7 மணிக்கு. அப்படி போய் கோவில்ல
போய் சாமி கும்பிடுவோம். ம். நம்ம ஊர்ல காலையிலயும் சாயந்தரமும் இது இருக்கும், ஜெப கூட்டம் இருக்கும். எந்த மழை பெஞ்சாலும், இடி இடிச்சாலும், புயல் ம். வந்தாலும், ம். சாஸ்திரி பெரியப்பாவுடைய அப்பாவும் ஜீவானந்தம் சொல்ற ஊழியக்காரரும் அங்க மணி அடிப்பாங்க. ம். ராமநாதபுரத்துல புயல் அடிக்கிற போது கூட 2 பேரும் போய் காலையில 5 மணிக்கு மணி அடிக்கிறாங்க. அவர் 2 பேருமே பாட்டு 2 பேருக்குமே சரியா கண்டு தெரியாது. தெரிஞ்ச பாட்டு பாடுவாங்க, தெரிஞ்ச வசனத்தை சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய ஜெபம் பண்ணுவாங்க எல்லாத்துக்காக. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாரும் முன்ன உட்கார்ந்துருப்போம். அதுல ஒரு தீபம் ஒண்ணு போட்டிருப்பாங்க, கடலை எண்ணெய் ஊற்றி அப்படி தொங்கும் அந்த தீபம், இந்த இந்து கோயில் இருக்க மாதிரி. ஜெபம் முடிஞ்ச உடனே எல்லாரும் சின்ன பசங்கள்லாம் அதுல இருக்கிற எண்ணெயை எடுத்து நெத்தியில சிலுவை போட்டுருக்கோம். நிறைய நேரம் அவங்க அவங்க அவரு உபதேசியார் நீண்ட ஜெபம் பண்ணா நாங்க சின்ன பசங்களாம் அப்படி தூங்கிடுவோம். இதெல்லாம் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி வந்து தாத்தா பாட்டி எழுதிட்டு போவேன். அது உண்மைதானே. அவள் நேரம் 10 1/2 மணி நேரம் அவரு ஜெபம் பண்ணுவார் எல்லாத்துக்கும். ரொம்ப பிரியமா இருக்கும். சரி, இப்போ கோயம்புத்தூர் வந்துடல. கோயம்புத்தூர் முடிச்சாச்சு. அதுல நான் சொன்னேன்ல, நான் பேசினேன்னா பசங்களை எந்திரிச்சு ஒன்ஸ் சொல்லுவாங்க. பெரிய இது பிரச்சனை. பிஎஸ்டி தான். ஆமா. அதனால அதே அதே ப்ரொஃபஸர் எல்லாம் காமராஜர் கலாட்டா பண்ணதெல்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் முடிஞ்சு படிப்பு முடிஞ்சு போயிட்டு பிறகு மெட்ராஸுக்கு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து. யார் யாரு? நான் சுப்பராஜன் சொல்லி இறந்துட்டு. தெரியும். சுப்பராஜ் வந்து மதுரை தானே அந்த அங்கிள்? மதுரை. நம்ம போய் பார்த்தோம், என்னோட வேலைக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. சூசைட் பண்ணிக்கிட்டார். அவருக்கு சன் இருக்குல்ல, சன் இருக்காருல்ல? ஆமா, 2 பேர் இருக்கா. 2 பேரும் இன்ஜினியர்ஸ், அமெரிக்காவில் இருக்காங்க. சொல்லிட்டு இருந்தாரு. எப்படியோ மென்டல் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் கோயம்புத்தூருக்கு கடைசியில வந்திருக்கும் போது ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தார். அப்பயே தெரிஞ்சு போய் ஒரு மாத்தியில அவர் சூசைட் பண்ணி. நம்ம வீட்டுக்கு போனோம், அவர் வீட்டுக்கு மதுரைக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு போனோம். அவர் வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு இருந்தாரு, அவர் பையன் முடிச்சு வேலைக்கு போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. இருங்க இருங்க ஒரு ஒரு உங்கள் கல்லீக்னு நினைக்கிறேன், கல்லீகோட பையனுக்கு தானே என்னமோ வருது. அது ஒரு கம்பெனியில் வேலை இருக்காரு. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அனுப்புனீங்க வேலை இது பண்ண. அப்போ எனக்கு தெரியாது, சாஃப்ட்வேர் தெரியாது சொல்லிட்டேன். தெரியாது, சாஃப்ட்வேரு ஒர்க் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டேன். அது கம்பெனி பேர் தெரியல எனக்கு. ஆனால் யாரோட அவர் இந்த அங்கிளோட பையன் இல்லை, வேற ஒருத்தங்களோட சன் அது. அப்புறம் தான் ஐ திங்க். ஆமாம், இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம போயிருக்கோம், அது சொல்ல தான் வந்தேன். மதுரைக்கு போயிட்டு நம்ம அவரை போய் பார்த்தோம். அப்போ அவர் பொசிஷனில் இருந்தார். அவர் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் தானே, அவர் எம்ப்ளாய்மெண்ட் இதில் தான் இருந்தார் அவர். ஆமாம், நம்ம போய் பார்த்தோம், அவர் வீட்டில் போய் பார்த்தோம். ஆமாம். அப்புறம் அங்கிள் சொல்லிட்டு இருந்தார், என் பையன் கூட இது படிச்சுட்டு, ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான் போல் இருக்கு, என்னோட கம்மி நினைக்கிறேன். ஒரு பையன் வந்து என்னோட பெரிய இல்லை. ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் ஒர்க்கிங். ஒரு பையன் அதான் நினைக்கிறேன், தெரில, எனக்கு சரியா தெரியல. நமக்கு வந்து அந்த அங்கிள் சாப்பிட வந்தார். மதியம் வந்தார். மதியம் போனோம், லஞ்சு சாப்பிட்டோமா தெரில. அவர் சாப்பிட வந்தார் நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்தார். நான் மதியம் போய் பார்த்தோம் அவரை. அவர் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் எல்லாம். இப்போ அவர் ஞாபகம் இல்லை எனக்கு. இது எனக்கு என்ன வேலை கிடைக்கணும் அப்படியே ஒரு மாதிரி இருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. அவர் ரொம்ப பெரிய. நாங்கள் ரூம்மேட்டு ஃப்ரெண்டு. இங்கெல்லாம் இங்கேயும் இங்கே வேலை தேடுற போதும் அவர் என்னோட.
அண்ணன் கல்யாணத்தோட போகணும்னு நினைக்கிறேன். ருபேஷ் அண்ணா கல்யாணத்தோட நம்ம போயிருந்தோம் நினைக்கிறேன் நம்ம 2 பேரும். ருபேஷ் அண்ணா கல்யாணத்தோட போய் அப்போ பெரியப்பா வீட்டில் இருந்தோம். அண்ணா கல்யாணம் முடிஞ்சுட்டு அப்புறம் வந்து நம்ம போய் பார்த்தோம் அவரை நினைக்கிறேன். அவர் அந்த டைமில் சார் வேலை விஷயமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் இப்போ எனக்கு காலேஜ்லாம் முடிச்சு வெயிட் பண்ணிருக்கேன். 9/11 முடிஞ்சிடுச்சு. இந்த அமெரிக்காவில் அந்த ட்வின் டவர்லாம் உடச்ச அப்புறம் போனோம்னு நினைக்கிறேன். போயிட்டு நம்ம பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டோம். நீங்கள் முதல்ல என்னை கான்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல. நான் உசிலம்பட்டியில் இருக்கும்போது ஊட்டியில் இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தேன். அங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. நல்ல இண்டஸ்ட்ரி. அதுக்கு ஆள் கிடைக்காம இருந்தோம். நீங்கள் ஊர் பாயசங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கலாம். அவ்வளவு பேத்துக்கு நான் வேலை பார்த்து கொடுத்துருப்பேன். என்னை கான்டாக்ட் பண்ணாம விட்டாங்களே, கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு. அவர் பேரை சொல்லி இந்த ஃப்ரெண்டுடைய பையனுக்கு இங்க போய் சுபராசி பேரை சொன்னோம்னா வேலை கொடுத்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்பரேஷன் அவ்வளவு அவரு முடிஞ்சு. அப்போ சென்னை வந்தோம். சென்னையில் கடைசியில் கார்பரேஷனில் எனக்கு தர மாட்டேன்ட்டாங்க. யூ லுக் வெரி ஸ்மால் அண்ட் go to again காந்தி கிராமம் ஒரு 1 year ட்ரைனிங் கமிஷன் கம்முனார். நான் அதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஊர் எம்எல்ஏ அவரை வச்சு, அப்போ ஹெல்த் மினிஸ்டர் இருந்தது சத்யானிமுத்து, டாக்டர் சத்யானிமுத்து ஹெல்த் மினிஸ்டர் இருந்தாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் நேரடியாக போகிறோம். அப்போ ஈஸியாக இருந்துச்சு. அவங்க வந்திருந்தாங்கல்ல பதவிக்கு, அதனால அவங்கள அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. எல்லாம் செஞ்சாங்க. அப்போது நான் யாருன்னு சொன்னேன், இந்திய எதிர்ப்பாளர்னு சொல்லுவாங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னா எம்ஏ சோஷியல் ஒர்க்குங்க. அவங்க பிஓ கூப்பிட்டு கார்பரேஷன் கமிஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாங்க. கமிஷன் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆள் எடுக்கிறீங்களா, எம்ஏ சோஷியல் ஒர்க்கு படித்தா போதுமா? ஆமாம். சரி, நான் ஒரு பையன் தம்பி அனுப்புகிறேன், பார்த்துக்கோ அப்படின்னு வச்சுட்டாங்க. எந்த வேலை தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ ரொம்ப சின்ன பையன் போய, நான் அதுக்கு முன்னாடி வேலை வாங்கிட்டேன். ஸோ ஐ காட் இட். ஆல் அதர் பீப்புள் didn't get it. வாங்காதவங்களாம் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. நான் வாங்கிட்டு லா காலேஜ் சேர்ந்ததுனால பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத மாட்டேன்ட்டேன். ஏன்னா எழுதுனா லா காலேஜில் படிக்க முடியாது, ஈவினிங் காலேஜ் அப்படின்ட்டு நான் எழுதலை. அதிலே கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ வேலைக்கு வந்துட்டோம். வேலைக்கு வந்த பிறகு டெப்யூட்டி டைரக்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மெடிக்கல் லாயர்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைப்பாங்க. எல்லாத்துக்கும் வைப்பாங்க, டாக்டர் முத கொண்டு எல்லாரும். 100கணக்கான பேர். எக்மோர்ல ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அவங்க ஆஃபீஸ் இப்போ இடிச்சு பெருசா கட்ட. அதில் மாதம் ரிவ்யூ மீட்டிங் வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆளு ரொம்ப திட்டுவார், ரொம்ப திட்டுவார். அப்போ எங்களுக்கு சங்கம் இல்லை, அப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். No, nothing. 69, Just 70. 1969 1970? 1970. ஒரு வருஷம் ஆச்சு. அப்ப அவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் திட்டுறான் அப்படின்னு. நான் உண்மையா வேலை செய்வேன், அதனால எனக்கு பயம் இல்லை. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டை ரொம்ப திட்டினார் ஒரு மீட்டிங்ல. அப்ப எனக்கும் வந்து 10-500 பேர் உட்காந்துருந்தாங்க. சொன்னேன், மீட்டிங்ல டக்குன்னு எந்திரிச்சு அபிஷியல் மீட்டிங்ல எல்லாரும் வெளியே வாங்க போறோம், ரொம்ப திட்டுறாரு, நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முத ஒரு வார்த்தையை சொல்றேன். இட் அன்ஹர்டு among the government officials. No Sangam, no union. I am not a leader, but I shouted. All the people came out. எல்லாம் வெளியே வந்துட்டோம். அதுக்கு பின்னாடி எப்படி நடத்துன்னு தெரியல. அப்போ
சிஎம் கருணாநிதி இது வந்திருக்காரு. இது வந்து நீங்கள் வந்து 65ல போராட்டம் பண்ணிட்டு அந்த ஆ, உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஆ, எதிர்த்து பேசணும்னு சொல்லி ஆமா. காலேஜில் பேசி பேசி பழக்கம், பழக்கம். போராட்டம் நடத்தி பழக்கம். அதனால என்ன பண்ணிட்டேன், இவங்களும் பயந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் அது என்ன செய்யணும் தெரியல. பிறகு சொன்னேன், எல்லாம் செக்ரட்டரியேட் போவோம், சிஎம் பார்ப்போம். சிஎம் பார்க்கறது வந்து unless you get appointment you cannot see. Otherwise CM must call you personally. நாங்க போய் என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொருத்தர் 5 பேரை போய் செக்ரட்டரியேட்ல சிஎம் முன்னால 300 பேர் நின்றுட்டோம். நின்ற உடனே நான் என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டேன், நம்மளை போனா பார்க்க விடுவாங்கன்னு நினைச்சிட்டு சிஎம் ஆஃபீஸ்க்குள்ள போனேன். நானும் ஒருத்தர் போனோம்னா அதெல்லாம் முடியாது. இங்கே கவர்மெண்ட்டு, கார்பரேஷன், முனிசிபாலிட்டி எல்லா விதமான எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் பயந்துட்டாங்க, என்ன சிஎம் கொண்டோம், இல்லை நம்ம வெளியே வந்துட்டோம், இனிமேல் நம்மளை காலி பண்ணி போடுவாங்க, சிஎம் ஒருத்தர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. பிறகு ஒருத்தர் சொன்னார், சரி வெளியே நில்லுங்க, சிஎம் வர்ற நேரம், அப்போ உங்களை பார்த்தாருன்னா உங்களோட பேசுவாங்க. இப்போ வரிசை நின்னாங்க, நான் முன்னே நின்னேன். நேர கும்பிடு போட்டதும் டாக்டர் கலைஞர் வாழ்கன், டாக்டர் கலைஞர் சொன்னா வாழ்கன் சொல்லலாம், டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொன்னோம்னா வாழ்கன்னாங்க. முதலமைச்சர் வாழ்கன் சொன்னோம்னா நேரம் வந்தார். அப்புறம் நல்லா சின்ன வயசுல ஒரு 50-55 வயசு இருக்கும். நேரம் வந்தாரு, என்னைய பார்த்து என்ன தம்பினாரு, நான் மதுரை இந்தியர் போராட்டம் பண்ணேன். சரி, ரொம்ப சந்தோஷம், என்ன வேணுனாரு. நடந்து சொன்னேன், இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டாரு இந்த டைரக்டர். அவர் என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அன்பழகனை பார்த்தேங்க. அன்பழகன் அவர் தான் ஹெல்த் மினிஸ்டர். அவர் எதையும் செய்ய மாட்டார். எனக்கு அப்போ சின்ன வயசுல அவர் ஒரு ஐடியா உண்டு. நான் சும்மா சொன்னேன், அண்ணே அவரை பார்த்தா அவர் ஆள் இல்லை, அவர் பார்த்தா செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே. அவர் அது கன்ஃபார்ம் பண்ணல. சரி பார்த்தா அவரை இல்லைன்னு சொல்றான் பையன் அப்படின்னு. சரி எழுதி கொடுங்கன்னார். தமிழ்ல ஒரு இது எழுதணும், இந்த மாதிரி இந்த மீட்டிங்ல வந்து ரொம்ப மோசமா பேசினாரு, எங்களால சகிக்க முடியல, ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி திட்டுறாரு, அதனால இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்தோம். அன்பழகன்லாம் கேட்கல, அவரை தூக்கி இஎஸ்ஐல போடி அனுப்பிட்டு போயிட்டார். பாதை எல்லாமே போச்சு. போயிட்டார இவங்க யோசித்தாங்க, என்னடா இவன் எந்த ஊருக்காரு, அப்பதான் ஒருத்தருக்கு தெரியுது எந்த ஊருக்காரு என்ன. அந்த மாதிரி நம்மளையும் கூப்பிட்டா நம்மளும் வந்தோம், நல்லவேளை தப்பிச்சிட்டோம். அன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஜீவம் போட்டாங்க, எந்த டைரக்டரும் இந்த மாதிரி கூப்பிட்டு ரிவ்யூ மீட்டிங்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ ஃபைல் பண்ணி இது பண்ணணும். நான் கார்பரேஷன் போறேன்னா அந்த அம்மா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அதுக்கு பயம் வந்துருச்சு. டைரக்டர் கூப்பிட்டு அரட்டிருக்காரு, எப்படி உங்க எம்ப்ளாயி சிஎம்கிட்ட சொல்லி என்னை காலி பண்ணிட்டான். இந்த அம்மா வந்து மலையாளி, ரொம்ப கத்துச்சு, உன்னை ஆய்வுன்னு சொல்லிச்சு, போமாங்க அப்படின்ட்டு. ஹெல்த் மினிஸ்டர் வந்து ரொம்ப தங்கமானவர். அவர் சொன்னாரு, அவர்கிட்ட போய் இந்த அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி டைரக்ட் மீட்டிங்ல இந்த மாதிரி நம்மள ஒருத்தன் புதுசா வந்திருக்கான் சார்னு சொல்லி அவன் சிஎம்கிட்ட சொல்லி அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரொம்ப கரெக்டாக விட்டான், நமக்கு ஏதாவது வரும் அப்படின்னு. வெரி குட், நம்ம ஒர்க்கர், நம்ம எம்ப்ளாயி, அவர் எப்படி திட்டலாம் அப்படின்னு எங்களுக்கு சாதகமா பேசினார். போமா, அந்த பையன் செஞ்ச ரைட்டு தான். சிஎம் வரைக்கும் போன அப்புறம் நீ வந்து ஏன்ட்ட சொல்ற, அப்புறம் என்னைய போய் ரிப்போர்ட் பண்ணி அந்த அம்மாவுக்கு தெரியாது. பேக்ரவுண்ட் மதுரை இந்தியர் போராட்டம் இதெல்லாம் தெரியாது. அப்ப காளிமுத்து, காமராஜன், ரஹ்மான் கான் ஒண்ணு இல்லை. ஆமா, இல்ல எம்ஜிஆர் வந்த அப்புறம் தான், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் வந்து ரஹ்மான் கான் வந்து மேல வர்றாரு.
நான் ரகுமான் கான் வீட்டு ரூம்ல தான் இருந்தேன் ஒரு அப்பயுமா? வாரம். ஆமா, அவர் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்தாரு. எனக்கு இடம் வேணும். கையில காசு கிடையாது. அப்ப வரும்போது அவரு 50 பிஎல் பண்ணிருக்காரா? ஆமா. நான் எம்ஏ முடிச்சு வந்தப்புறம் பிஎல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நீங்க துறைமுருகன் மதுரையில ஒண்ணா படிச்சீங்க, ராஜகுமார். ஒண்ணா இருந்தீங்க. இங்க வந்து ஆமா. மெட்ராஸ்ல வந்து அவர் ரூம் தான். ஓகே. நான் வந்து இவருடைய ரூம்ல சாலமன் என்னோட இரு ரூம் கிடைக்கு தட்டிடும். இங்க என்னோட சாப்பிடு அப்படின்னாரு. அவர் ரூம்ல தான் இருந்தேன். ஆ, அப்ப இது முடிஞ்சு ஒரு பெரிய கலாட்டாயி, அப்ப நான் ஒரு சங்கம் ஒண்ணு அமைக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சேன். சங்க வேலை. அதுக்கு முன்னாடி நீங்க கம்யூனிஸ்ட் கூட வந்து சேரல. அது வரைக்கும் இல்ல. டிராவிடிங் பார்ட்டி. ஓகே. இத கேள்விப்பட்டு அவரு ராமூர்த்தி வந்து கம்யூனிஸ்ட். ராமூர்த்தி அங்கிள். அவர் எங்க அவர்கிட்ட வந்து தான் நானு ராமமூர்த்தி அங்கிள் அப்போ அவரு அவர் எங்க இருந்தாரு? அவரு வந்து தனியார் துறையில எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸரா இருந்தார். குஜராத். அவர் அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தார். அவரு நக்சலைட் ஆகி அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய போராளி. அவர் இங்க வந்து வேலை பார்த்து என்னைய கேள்விப்பட்டு நான் இந்த மாதிரி பண்ண உடனே, அட இது எப்படி பண்றான் அப்படின்னு என்னை தேடி வந்து பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அதுக்கப்புறம் அவர் கம்யூனிசம் சொல்லி கொடுத்து அப்படி டெவலப் ஆகி அப்படி அப்ப சங்கம் அமைக்கிற போது அவர் என்னோட இருந்தார். சங்கம் வந்து அமைச்சோம். அதுக்கு பேர் கொடுத்தோம். அவர் முக்கியமான பொறுப்புல இருந்தார். எனக்கு வழிகாட்டினாரு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தேன். அவர் தான் சேர்த்து விட்டாரு. பாக்ஸிங் சொல்லி கொடுத்தாரு. அப்படி அவங்களோட ஒட்டி அவங்க கிளாஸ் போராட்டங்கள் எல்லாம் வந்து கூர்மையா கவனிச்சு அதுல அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருந்தது. இடையில லா காலேஜில் சேரணும். என்ன பண்ணலாம்? போய் ரகுமான் கானையும் காளிமுத்தியும் பார்த்தேன். அவர் சொன்னாரு, தம்பி எங்களுக்கு ஒண்ணுமே வாய்ஸ் இல்லை. நான் எம்எல்ஏ நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அவரு காளிமுத்தி சொன்னார். ரகுமான் கான் நானும் அவரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஒவ்வொரு எம்எல்ஏ அவருக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ எல்லாம் போய் பார்க்கணும். எம்எல்ஏ ஹாஸ்டல். கடைசியில எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம ஊர் எம்எல்ஏ காதர்பா சாலேஸ் வெள்ளச்சாமி தேவர், முத்துராமன் தேவருடைய தம்பி. ஓ. இவங்க அம்மா வந்து முஸ்லீம். முஸ்லீம். முத்துராமன் தேவருடைய அப்பாவுக்கு வந்து 2 மனைவி. ஓ. ஓகே ஓகே. அதனால முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரிஜினல் தேவர் பொம்பளைக்கு பிறந்தது. காதர்பா சாலேஸ் வெள்ளச்சாமி தேவர் வந்து அவங்க அம்மா வந்து முஸ்லீம். அவருக்கு இவர் பிறந்திருந்தார். அவரு நம்ம எம்எல்ஏ. அவர் முஸ்லீமா அவங்க அம்மா இருந்ததுனால கிறிஸ்டின் மேலையும் முஸ்லீம் மேலையும் ரொம்ப பாசமா இருப்பார். ரொம்ப அன்பா இருப்பார். அவர் தான் நம்ம எம்எல்ஏ. அவரை போய் பார்த்தேன். பார்த்த உடனே அதுக்கு முன்னதாக நடந்தது. நான் ஊர்ல இருக்கும் போது தங்கப்பாண்டின்னு சொல்லி அந்த காலத்து எம்எல்ஏ மினிஸ்டர் இருந்தார். பின்னால் சாயல்குடி. அவங்களுடைய 2 தம்பியும் தங்கச்சி என்னோட போலீஸ் ஸ்கூல்ல படிச்சாங்க. அவர் வாத்தியார். அவர் தேவர். ஆனா அவர் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சு கிறிஸ்டியனவே கட்டிட்டனால அவரு என் மேல ரொம்ப அன்பா இருப்பார். 2வது அவங்க தம்பிகளோட படிச்சிருந்தல்ல, அதனால ரொம்ப பிரியமா இருக்கும். அவரு போய் சாயல்குடியில பார்த்தேன். மாதவன் வர்றாரு, அவரை எப்படியாவது வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்து அவருக்கு போய் மாதவன்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். சாயல்குடி பெருநாள் இருந்து சாயல்குடி போய் தங்கப்பாண்டியன் வந்து அப்ப எம்எல்சி. ஓ, கவுன்சில். மேல் 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 சபை. அது எம்ஜிஆர் அபாலிஷ் பண்ணார். தெரியும். அதான் நான் அதான் பார்த்தேன். யார் அபாலிஷ் பண்ணா பார்த்தா எம்ஜிஆர். ஆமா. அது கதை எப்படின்னா, நிர்மலா வெந்நீராடி நிர்மலான்னு ஒருத்தைய பிடிச்சி வச்சிருந்தாரு எம்ஜிஆர். அதை எம்எல்சி இது பண்ணாரு. அந்த அம்மா வந்து கடன் வாங்கி மஞ்ச பத்திரிகை வாங்கிருக்கு கோர்ட்ல. பேங்க்ரப்சி.
பேங்க்ரப்சி. ம். அதனால அது நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேஸ் போட்டான். கேஸ் போட்டவுடனே அந்த அம்மாவுக்கு தடை உத்தரவு வந்துருச்சு. உடனே எம்ஜிஆர் பார்த்தார். எப்பயுமே எதிரிகளை அழிக்கிறதுல வந்து ரொம்ப கெட்டிக்கார் எம்ஜிஆர். தொலைச்சுடுவார். எண்ணீராடைய நிர்மலாவுக்கு மேல் சபையில மேல் சபை வேணாம் அவன்ட்டு அதை கழிச்சு விட்டார். ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அப்புறம் அங்க இருந்து மெட்ராஸ் வந்தேன். அவர் சொன்னார், நீங்க வாங்க, உங்களுக்கு லாஸ்ட் சீட் வாங்கி தரேன். அம்மாட்டையும் அதுக்குள்ள நான் தான் போய் வேலை வாங்கிட்டேன்ல. இவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் மாதவன்கிட்ட பேசினார். ஆனால் ஞாபகம் இருக்குதா, நம்ம சாயங்குடிக்கு வந்திருக்கும் போது ஒரு கிறிஸ்டின் ஒரு பையனை கூப்பிட்டு வந்தால, எம்ஏ படிச்ச பையன், அவருக்கு லாஸ்ட் சீட் வேணும். அண்ணே நீங்க மந்திரி ஆகிறதுக்கு காரணம் அவர் தானே, நான் எம்எல்ஏ ஆகிறதுலாம் நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டை கொண்டு வந்தது அண்ணா இல்லையோ, இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அவர் என்ன வேற சீட்டை கேட்குறாரு, மந்திரி சீட்டும் கேட்கல, எனக்கு அதை கூட இந்த கான்ட்ராக்ட் கூட கேட்கல, சீட்டு கேட்குறாங்க படிக்கிறதுக்கு. அதனால என்ன உடனே ஃபோன் பண்ணி பிரின்சிபலுக்கு லா காலேஜ் டைரக்டர் ஃபோன் பண்ணி சாலமன் பேரில் ஒரு சீட்டு கொடுத்துட்டார். அப்போ அவரு இவர் லா மினிஸ்டர். அவர் சிங்கமுனியரில் சிவகங்கையில் சிங்கமுனியில் அவர் வக்கீல் இருந்தார். அதனால அவருக்கு அந்த இது கொடுத்துட்டாங்க. அப்போ போட்ட முதல் லிஸ்ட்ல வரல. மறுபடியும் போய் சொன்னேன் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் ஊருக்கு பெறப்பட்டு இருக்காரு. அப்போ எம்எல்ஏ ஹாஸ்டல்ல அவர் அந்த செக்ரட்டரியினுடைய லா செக்ரட்டரியினுடைய ஃபோன் நம்பரை வாங்கி, அந்த காலத்திலேயே பப்ளிக் போர்ட்ல எம்எல்ஏ ஹாஸ்டல் இருந்தார். அவரு ஐயா அடுத்த வட்டம் பார்த்துக்கலான்னு இதுல டாக்ஸில ஏறிட்டார். உடனே ரிங் ஆச்சு. ஐயா செக்ரட்டரி வந்திருக்காரு போன். காருக்குள்ள ஏறினவர் இறங்கி வந்து பேசினார். ஐயா என்ன நீங்க மந்திரி சொல்லி சீட்டு கொடுக்காம விட்டங்க சாலமன். ஐயா அவர் என்னையா சொல்றது, அவர் இந்த ஊருக்காரு தான், இந்த ஊருக்காரு, மந்திரி ஊருக்காரு, நீங்க சொன்னா போதுமே, பையனை வர சொல்லுங்கன்ட்ட. அப்போ அடையாறுல ஒரு புதுசா வீடு கட்டிருக்காரு. அடையாறு வந்து ஒரு காடு மாதிரி இருந்தது. 10-50 வருஷத்துக்கு முன்னால ஒரே ஒரு வீடு 30 இருந்துச்சு. நான் இந்த கடைசி பெரம்பூர்ல இருந்து அந்த கடைசிக்கு போவேன். 2 பஸ் ஏறி போய் வீட்டுல போய் டெய்லி பார்ப்பேன். மாத கணக்குல அவர் விடலை. கடைசியில ஒரு நாள் போகும்போது, தம்பி லிஸ்ட்ல உங்க பேரை போட்டேன், மந்திரி சொல்லியிருக்காரு, எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, போய் பாருங்க. வந்து பார்த்தா எனக்கு அட்மிஷன் வந்துருச்சு. அத ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிறகு வீட்டில் சொன்னேன். பிறகு எம்எல்ஏ ஹாஸ்டல் போனோம்னா அந்த கீழே காட்டு தேவர்கள்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த பகுதியெல்லாம். நான் போனேன்னா என்னை ஐயாம்பார், யாரு, இலட்சம் தேவர் எம்எல்ஏ காதல் பாச்சாலை, ஐயா வாங்க எல்லாம் எந்திரி, இடம் கூட ஐயா உட்காரட்டும். உண்மையில ஐயா போங்க வாங்கன்னு பேசுவார். நான் சின்ன பிள்ளை. நம்ம ஊர் பக்கம் எம்ஏ படிச்சு வருதானியா, ஒரே ஆள் தனியா படிச்சிருக்காரு. மாதவன் கூட இவருக்கு ஒரு சீட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்பாரு. இப்ப நம்ம ஊர்ல ஒரு நாள் ரொம்ப பேர் மணிராம், ரொம்ப சீனியர் மோஸ்ட், அப்ப பார்க்க வந்திருந்தார். அவர் தூங்கி தானே, ஐயா எனக்கு கூட ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க. சரி பாப்பாங்கிறார். அவர் போன அப்புறம் நீங்க கேட்கறதுனால அவர் கேட்கிறாரு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையா டே அண்ட் நைட்டு பார்க்காதான் பார்த்து அலையாதான் நீங்க வாங்கினுங்க. ஏன்னா உண்மையில நீங்க அதுக்கு தான் வந்தங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வாங்கி தரல, எனக்கு மட்டும்தான் வாங்கி கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம்.
பிறகு லா காலேஜில் 5 வருஷ கோர்ஸாக இருந்தது. ம். அப்போ நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்ட் டைம் தான் படிச்சிருப்பீங்க. ஆமாம், நான் 5 வருஷம் படித்தேன். டே காலேஜில் 3 வருஷம் படித்தாங்க, 2 வருஷம் படித்தாங்க. ஓ. அப்போ நாங்கள் போய் சொல்லுவோம், ஒரே கிளாஸு, ஒரே சிஸ்டம், ஒரே ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான். ஏன் எங்களுக்கு மட்டும் 4 வருஷம் 5 வருஷம் வைக்கிறேங்க, எங்களுக்கும் 2 வருஷம் வைங்க அப்படின்னு. அதை என்ன பண்ணாங்க, நீங்க கேட்குறங்க, ஆனா நீங்க பயனாளிகளா இருக்க முடியாது அடுத்த அப்படின்னு செட்டு. சொல்லி, அப்போ நாங்க சொன்னதை பிரின்சிபல் டைரக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். The students of the evening college say same portion, same hours, class hours. So reduce the அப்படிங்கிறாங்க. ஸோ சாங்ஷன் பண்ணிட்டேன். நாங்கள் வந்தது பின்னால, எங்களுக்கு பின்னால் வந்தவங்களாம் 3 வருஷம் படித்தோம், நாங்கள் 5 வருஷம் படித்தோம். அதை பற்றி ரொம்ப நாங்கள் ஒரு நல்லது செஞ்சுட்டு வெளியேறிட்டோம். அப்போ மாப்போசிலாம் கூப்பிட்டு பேச சொல்லி இதெல்லாம் நடத்திட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒர்க்குக்கு வரும். ஒர்க்கில் சங்கம் ஆரம்பிச்சாச்சு. ம். சங்கம் ஆரம்பித்து பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லா பேரும் வந்தாங்க. மாநாடுல போட்டோம், ஆர்கனைஸ் பண்ணுவோம், என்னென்ன டிமாண்ட் இருக்கோ அதெல்லாம் பேசுவோம். பேசணும்னா அவங்க செஞ்சிருவாங்க. அதுக்கு அடுத்ததான் முக்கியமானது எங்கள் நேச்சரை வச்சு என்னைய வந்து, நான் வந்து டெல்லி லெவலில் ஒருத்தர் வந்திருந்தார், ஆல் இண்டியா லெவலில் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு. ஆல் இண்டியா லெவலுக்கு போகிறது 82 சம்திங். 82 வந்துட்டீங்களா அதுக்குள்ள? ஓகே, எமர்ஜென்சிலாம் போல. நீ நீ சின்ன குழந்தையா இருக்க. ம். நீங்கள் டெல்லிக்கு போனீங்க ஞாபகம் இருக்கு எனக்கு, சின்ன வயசில் டெல்லிக்கு போனீங்க ஞாபகம் இருக்கு. அப்போ டெல்லிக்கு போய், டெல்லியில் போனோன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. இந்திரா காந்தியை பார்க்கணும். அப்போ லால் பகதூர் சாஸ்திரியினுடைய சன்னை பிடிச்சி வச்சுருந்தாங்க, பேட்டர்னா. இவர் பேர் ஏதோ சர்மா, சரியாக தெரியல, அவர் ரொம்ப கிடைக்க யூபிக்காரர். அவர் ஃபார்ம் பண்ணி கடைசியில் இந்திரா காந்தியை போய் பார்த்தோம். ஆனால் எங்களை பார்க்கறதுக்கு முன்னாலேயே ஒன்றை மட்டும் தான் உண்மையை சொல்கிறேன், ஐ எம் வெரி பிஸி, வாட் இஸ் தட் டிமாண்ட்ஸ் அப்படின்னு லால் பகதூர் சாஸ்திரி சன்ட்டு கேட்டாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஃபேமிலி வெல்ஃபேரில் ஒர்க் பண்ணுற இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் டெம்பரவரியாக 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எ பெரினியல் நேச்சர், பர்மனன்ட் நேச்சர். The people also put up more than 10 years service. All are at least more than degree holders. Most of them are postgraduate. அதனால இதை பெர்மனன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அக்செப்டன்ஸ் சொல்லிடுங்க, அவங்க என்னை பார்க்கணும். ஸோ பிரைம் மினிஸ்டர்ல வந்து சொல்லியாச்சு. நாங்கள் போனதுனால தானே அது ஆச்சு, நாங்கள் வெளியே உட்காந்துருக்கோம். பிறகு இவர் வந்து சொன்னார், லால் பகதூர் சாஸ்திரி சன், அவர் எம்பி, காங்கிரஸில் பெரிய ஆள், ஏதோ ஒரு பேர் சாஸ்திரி. அப்புறம் அவர் சந்தோஷமா சொன்னார், மேடம் ஏற்றிக்கிட்டு ஆர்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜீவ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். ஆர்டர் போடுறதுனாக்க அப்புறம் மார்க்கெட் பண்ணிட்டேன். அது சில நேச்சர் ஆஃப் ஜாப் இதை பற்றிலாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து உண்மையிலே பெரிய ஆஃபீஸர், பட் தேர் அப்பாயிண்டட் அஸ் எ ஃபீல்ட் ஒர்க்கர் ராங்லி த்ரோட் தமிழ்நாடு. முத அதை ரெப்ரசன்ட் பண்ணோம். பண்ணும்போது அவங்க ஏற்றுக்கல. நான் என்ன பண்ண, 83 நீங்கள் ஒன்று செய்யுங்க. என்ன, அந்த அம்மாவுக்கு டாக்டர் படித்தவங்களுக்கு அறிவு இருக்காதுல்ல, லீகலாக ஒன்றும் தெரியல. ஒரு ஆர்டர் போட்டாங்க, நீ இந்த வேலை தான் செய்யணும்னு சொல்லி.
நான் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜியோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்ணிட்டேன். முத ஆளுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? 2 ரூபா தான் கொடுத்தாங்க. இந்த 2 ரூபா கொடுக்க கூட ஆள்தாங்க. பிறகு என்னுடைய ப்ரொஃபஸரே, காலேஜ் ப்ரொஃபஸரே, கான்ஸ்டியூஷன்ல எக்ஸ்பர்ட் அவர். உனக்காக செய்கிற சாலம் நீ டைப்பிங் மட்டும் கொடு அப்படின்ட்டு போய் ஃபைல் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர், கார்பரேஷன் ஆர்டர் எல்லாம் ஸ்டே பண்ணியாச்சு. அன்னைக்குலேருந்து எங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு. பெரிய பயங்கரமான வெற்றி. எந்த வருஷம்? டிராபேக், பயங்கரமான டிராபேக் டிபார்ட்மெண்ட்ல என் சாலம் தான் செஞ்சான். எந்த வருஷம்? might be 18. இந்திரா காந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி. இந்திரா காந்தி இருக்கும் போது தான் நடந்தது. அதான் நான் இந்திரா காந்தி இறக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ, ஸோ அதுக்கு முன்னாடி. நான் ஒரு மாநாடு போட்டிருந்தேன். அதில் 1.5 வயசு நீ அம்மா மம்மி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருந்தேன். கேரளா சமாஜம் சொல்லி தாஜ் கார்மெண்டில் ஹோட்டல் பேரமன் பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல் பூனமல்லி கையில் உள்ளே ஒரு கேரளா சமாஜம்னு ஒன்று இருக்கு. அங்கே கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கெல்லாம் மீட்டிங் கொடுப்பாங்க. நான் கம்யூனிஸ்ட்காரங்களை வச்சு அங்கே மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன். ஸ்டேட்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. 2 மினிஸ்டர் வந்திருந்தாங்க. அப்ப நீ சின்ன பையன், அப்போ உடனே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க செய்யறது நிறைய இருக்குது, 1-2 இல்லை. அதனால இப்ப 1 by 1 உனக்கு சொல்லணும். ஸோ இது முதல் வெற்றி. அதுக்கு பிறகு மாநில மாநாடு 2-3 தரம் போட்டோம். போட்டு சின்ன சின்ன காரியங்கள்லாம் பண்ணணும். ஈஸியா செஞ்சிருவாங்க. இப்ப என்ன கேட்கணும்? பெர்மனன்ஸ் கேட்கணும். நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஆர்டர் காட்டி, அது கடைசியில 2 மினிஸ்டர் செக்ரட்டரி எல்லாம் வந்திருந்தாங்க அந்த ஹோட்டல்ல கடைசி மீட்டிங். அப்போ பெர்மனன்ட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட்காரன் நினைக்கிறான் இன்னும் போராட்டம் பண்ணி வாங்குவாங்க. சாதாரண மீட்டிங் நடந்து பேசி வாங்கிடுறாரு. தமிழ்நாடுல இருக்கிற அவ்வளவு பத்தியுமே பெர்மனன்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. நிறைய இது போராட்டம் பண்ணாமையே ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பேசி வாங்கிருவேன். அப்போ தனியார் துறையை இப்போ பெர்மனன்ட் வாங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சங்கம்லாம் உடஞ்சிருது. பெர்மனன்ட் ஆன உடனே இந்திய சுதந்திரம் அடைஞ்ச உடனே எல்லாம் டயர் ஆகிக்கல. அது மாதிரி இவ்வளவு பெரிய காரியத்தை சாதாரண முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஆயாலிருந்து டாக்டர் வரைக்கும், டாக்டர்ல இருந்து பெரிய ஆபீசர் வரைக்கும் பெர்மனன்ட் ஆகிடுச்சு. இது அசோக் அவங்க அம்மாவும் சேர்த்தானே? ஆமா. அதனால அது வேற தனி இஷ்யூ. அதுதான் பெரிய இஷ்யூ. அது எப்படின்னா அத க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண உடனே அங்க இருக்கிற 2 லேடிஸ், அவங்க அம்மாவும் இன்னொரு பியூனும், கிளர்க்கு ஒருத்தர் தான், அவன் ஊருக்கு போயிட்டான். இதை க்ளோஸ் பண்ணவங்க. என் ரேங்க்ல ஒரு ஆள் இருந்தா அந்த ஆள் எப்பயுமே என்னை மதிக்க மாட்டான். வாசுதேவன் இறந்துட்டார். அவரு வேலையிலேன்னு சொன்ன உடனே அதே போயிட்டார். அங்க அவர் ஒய்ஃப். அப்போ ஒரு பிராமின் ஒரு பையன் தான், சுப்பிரமணியன் தான். அப்ப பார்த்தான், சாலமன் மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது அப்படின்னு ஏட்டம் சொன்னாங்க. சொன்ன உடனே அப்போ செக்ரட்டரி கம் டைரக்டர் ஒரே ஆள் இருந்தார், ஒரு ஐஏஎஸ். ரொம்ப நல்ல மனுஷன், கரெக்ட். அவர்கிட்ட சொன்னேன்,
பாலிசி உங்கது. அந்த சேரு, நாற்காலி, அது இருக்கிற ஹாஸ்பிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட். சம்பளம் கவர்மெண்ட். இந்த போர்டு மட்டும்தான் வித்தியாசமா இருக்குது. எப்படி பாரு ஆர்குமெண்ட். இந்த போர்டு மட்டும் தனியார் துறை போட்டிருக்காங்க. தனியார் துறையில இப்ப அவன் மூடிட்டு போயிட்டான். என்னுடைய கொஸ்டின், அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு குழந்தை, தாய், செய், ஃபேமிலி வெல்ஃபேர் இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? ஸோ அந்த ஜனங்கள் விட்டது அந்த ஜனங்களுக்கு அந்த உதவி கிடைக்காது. ஃபேமிலி வெல்ஃபேர் இதாகிடும். குழந்தைகள் மரணம் அதிகமாகிடும் அந்த பகுதியில். தாய் இது பேர்களெல்லாம் பயங்கரமா பாதிக்கப்படும். அதனால அது நீங்க அந்த போர்டை மட்டும் மாற்றி கார்பரேஷன் கொடுத்துருங்கன்னு. இது நல்ல ஐடியாவும் இருக்கு நீ சொன்னது அப்படின்னாரு. சிம்பிளா சொல்லிட்டார். அந்த போர்டை மட்டும் மாத்துங்க. ஆளு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பணம் தான், ஊசி முதற்கொண்டு உங்க தான். இது ஏன் அவங்களை வெளியே போச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே பி சாலமன், President, Tamil Nadu Family Welfare Employees Association, on the request of this one, we are transferring that family welfare so and so to corporation, Madras Corporation. Here with these people will be given the employment. Let them continue with their last and salary, and they will be under the control of the corporation. ஆர்டர் வாங்கிட்டேன். சொல்றாங்க, தனியார் துறைக்கு மாத்திர நேரத்தில் தனியார் துறை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான். அவங்க நல்லவங்க. நான் கெட்டிக்காரன் ஆர்குமெண்ட் பண்றேன்னு சொல்றதை விட ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு ரொம்ப நல்லது. இந்த வார்த்தையை அவர் சொன்னது ஒத்துக்கிட்டார். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் வேலை விட்டு வர்றதுக்கு முன்னால பிஆர்எஸ் முன்னால 500 பேரை காலம் முடிச்சுன்னு சொல்லி நர்சஸ் ட்ரெயின்டு நர்சஸ் மோர் தென் 10 years ஸ்கீம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அபாலிஷன் பண்ணிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ நான் பெருசா எதுவுமே இது பண்ணல. அப்ப நான் ஒரு ரகசியமா ஒரு மீட்டிங் போட்டு, கலைஞர் இருந்தார், கருணாநிதி இருக்காரு, 1997 நினைக்கிறேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னால, நான் வர்றதுக்கு முன்னால, அப்ப ராஜ் இப்ப இருக்காருல்ல, என் கூட இருக்காரு, இப்போ வந்திருக்காரு. அவர் இன்னொரு சின்ன பையன், அவனை ரிட்டையர்ட் ஆகிட்டான். இவங்க இந்த சின்ன பசங்களை தான் வச்சுக்கிறேன். என்னை எவ்வளவு 20 வயசு கம்மி, இப்போ ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காரு. அவர் அட்வொகேட்டுக்கு படிக்க போட்டேன், கடைசியில் யார்கிட்டே சேர்ந்திருக்காரு. ரொம்ப கைட் பண்றாரு. இவங்களை மட்டும் வச்சுக்கல. என்னுடைய ரேங்க்ல பயப்படுவாங்க, பொறாம பிடிச்சவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால அவங்க இப்ப முதல் கடைசிக்கு அந்த வர்ற அப்போ கலைஞருக்கு எழுதுற, இந்த 500 பேரை நீங்க வெளியே அனுப்புனாங்கன்னா 500 இடத்துல மெட்ராஸ்ல குடிசை பகுதியில இவங்களுடைய சேவை இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தைகளுக்காக, தாய்மார்களுக்காக இருந்தது. குழந்தைகள்னா படுப்பு போடுறது, அவங்களை பாதுகாத்துக்கிறது, பேர்காலத்துக்கு வேண்டிய அறுவடைகள், அட்மிஷன், டெலிவரி எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க வெளியே அனுப்பிட்டீங்கன்னா இந்த லட்சம் மக்கள் இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி தமிழ்ல. அப்ப இதெல்லாம் கிடையாது, இந்த ஸ்டெனோ இதெல்லாம், இந்த லேப்டாப் எதுவுமே கிடையாது. அச்சில கொடுத்து பிரிண்ட் பண்ண, அழகா டிராப் பண்ணி தமிழ்ல எழுதி ரகசியமா மீட்டிங் போட்டு எல்லா லேடிஸ் 4 பேரை போய் கோபாலபுரத்துல சிஎம் வீட்டுக்குள்ள முன்னா யூனிஃபார்ம் நின்றுட்டேன். இது யாருக்குமே தெரியாது. நானு ராஜா, அந்த இன்னொரு குறும்பராவன், என்னை விட 20 வயசு கம்மியானவங்க, இவங்களை கூப்பிட்டுட்டு ஆட்டோவில் போறோம்.
அப்போ கார்பரேஷன்ல வந்து ஒரு ஹெல்த் ஆஃபீஸர் கிரிக்கெட் தான். அவன் எனக்கு தெரிஞ்ச உடனே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஊர்வலம் வர்றாங்க நர்சஸ், இந்த சாலமன் ஒருத்தர் லீட் பண்ணிட்டு வரோம், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டார். நீங்க என்ன பண்றாங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க வீட்டு முன்னால 4 பேரா. அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா யாருக்குமே தெரியல, 4 பேரா 10 100 பேருக்கு மேல நிக்கிறாங்க, சிஎம் பார்த்தா என்ன நினைப்பாரு அப்படின்னா. வந்துகிட்டு இருக்கான் ஆட்டோன்னு சொன்னேன். ஆட்டோ மறைச்சிட்டாரு. மறைச்சு கீழே இறங்கடா, கீழே இறங்கு அப்படின்னு. நானும் அவன் சொன்ன பயப்படாதுங்க அப்படின்னு. சார் இதை படிச்சுட்டு இருக்க மாதிரி பேசுங்க. படிச்சு பார்த்தாரு. இவ்வளவு நல்லா பாடுங்க, அந்த ஆபீசருக்கு இருக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணி சொல்றான். இந்த பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்காக வர்றாங்கன்ட்டு கீழே இறங்கி என்ன சிஎம் ரூம்குள்ளேயே கூட்டி போட்டார், ஆபீஸ்க்குள்ளே 3 பேருக்கு. அப்போ ரிக்வெஸ்ட் பண்ணேன், நீங்க இந்த ஆற்காடு வீரசன்ட்டு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, எல்லாத்துக்கும் எடுத்துக்கிடுவாங்க. நான் சொல்றேன் சார் அப்படின்ட்டு. நானும் அவங்களோட மினிஸ்டரோட உட்காந்துட்டு. சிஎம் என்ன பண்ணிட்டாரு, நிறைய பேரை பார்த்துட்டு இறங்கிட்டார். டைரக்டருக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்ன அனுப்புறேன்னு சொன்னேன். சரி கொடுங்கன்னு என்கிட்ட வாங்கி சிஎம் உள்ள ஏறிட்டார். தட்டிய டைரக்டர் போலீஸ்ல என்ன நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். இப்போ பசங்களாம் நிக்கிறாங்க பஸ். அது தட்டின உடனே கூப்பிட்டு, ஐயா இதை படிச்சு பாருங்கயா அப்படின்னு. படிச்சு பார்த்துட்டு, ஆமா அதுதான் அந்த பசங்க நிக்கிறாங்களா, யார் அவங்க தலை நிக்கிறார், அது எப்பயோ பார்த்துருக்காங்க. சரி, don't send them out till further order அப்படின்னு காரில் உட்காந்துட்டு எழுதினார். அதனாலதான் அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. வேற யார் அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியும்? இல்லை, பயங்கரமான இதான், பயங்கரமான பிரெயினா. அவருக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குமா எல்லாத்தையும். இல்லை ஆக்சுவலி இவங்க எல்லாம் எம்ஜிஆர்னால பயங்கரமான ஒரு கட்டுக்கதை விட்டுட்டாங்க. கருணாநிதியை வந்து ஒரு இது ஒரு பிளாக் மார்க்கு அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லாம் வந்து அந்த ஆளும் எம்ஜிஆர் வந்து சுத்தமான ஒரு இது சங்கி. அவன் ஒரு அந்த ஆள் வந்து ஒரு சங்கி. அவனுக்கு ஏடிஎம் எதெல்லாம் டிஎம்கே போடுறாங்களோ அது எல்லாமே ஏடிஎம்கே ரிவர்ஸ் பண்ணுறாங்க. திருப்பி டிஎம்கே வந்து திருப்பி அதை பண்ணி வைப்பாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்களுக்கே திராவிட கட்சி தேவை. இவங்களுக்கு வந்து இன்னொன்று அப்போசிஷனில் வந்து வேறு கட்சி வரக்கூடாது, திராவிட கட்சி வரணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ உடச்சிட்டு இருக்கானுங்க இவங்க. இருங்க, சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ். இல்லை இது நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரியுது. எனக்கு நீங்கள் முன்னாடி சொல்லிருக்கீங்க தெரில. ஆனால் நீங்கள் கருணாநிதி கிட்ட பேசும்போது அவர் இப்படி தான் செய்வார் சொல்லுவாங்க டக்குன்னு. அது எப்படின்னா அந்த இது இருக்குல்ல, டைடல் பார்க்கு ஆரம்பிச்சது வந்து சும்மா மவுஸை பார்த்து படிச்சிருக்காரு. இது எங்கே பண்ணுறாங்க, தைவானோட நம்ம பெருசாக இருக்கும், நம்ம ஏன் பண்ண முடியாது சொல்லிட்டு டைடல் பார்க் ஆரம்பிக்கிறாங்க. டைடல் பார்க் வந்து டிட்கோ அண்ட் டிட்கோ அண்ட் வேற ஒரு இது 2 கம்பெனி சேர்ந்து காசு கொடுத்துருக்காங்க. 500 crores ஒன்றுங்க தெரியல. அது போட்டு அந்த பப்ளிக் இது ஆர்கனைசேஷன்ஸு அவங்க கிட்ட காசு இருந்து அங்கேருந்து எடுத்து அது பண்ணியிருக்காரு. சரி ரெடி, நான் 1:30 ஆயிடுச்சு ரெடி, நான் திருப்பி பண்ணலாம். இது நம்ம நிறையா பண்ணணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். இருங்க இது பண்ணுறேன், இருங்க.